Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவார், அவரின் கருணையினால் அவரின் பொற்பாதங்கள் தொட்டு இன்று 7ஆம் வகுப்பு தொடங்க போகிறோம். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வழக்கம் போல பார்த்த அந்த 4, 5, 6 இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த 7ஆம் வகுப்பு இருக்க போகுது. இதை என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். அந்த வேர்டு என்ன பண்றோம், தனித்தனியா பிரிச்சு போட்டுறோம். ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு போட்டு அந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு தமிழ்ல என்ன மீனிங், அதாவது என்ன சவுண்டு வருது அப்படிங்கிறது, என்ன லெட்டர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ளஸ் அந்த லெட்டர்ஸை வச்சு எப்படி அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டு ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன ப்ரொனவுன்ஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது உங்கள் ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நியூ கமர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு என்ன ஆகும், நோட்டிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ்ல போகலாமா? ஸோ இப்போ பாருங்க, நான் எடுத்துக்கிட்ட வேர்டுனா ELL. ஈனா என்ன சார் சொல்லணும், நம்ம ஏற்கனவே ஈனா ஏ அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? எல்எல் என்ன சார் சவுண்டு, இல் சவுண்டு. அப்ப ALL ELL அப்படிங்கும் போது என்ன சவுண்ட் வரும், எல் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். ஓகேவா? என்ன சவுண்ட் வருது, எல் அப்படிங்கிற சவுண்ட்ல வருது. அதே மாதிரி தான் சார் இப்போ பாருங்களேன், BELL அப்படின்னு வந்துருக்குங்க சார். இப்போ பி என்ன சார் சவுண்ட் சொன்னோம், பீனா இப், ஈனது ஏ, எல்எல்னா இல் இல்லையா? அப்ப இப்பு பிளஸ் ஏ வரும்போது இது ஒரு கான்சோனன்ட், இது ஒரு வவ்வல். இப்ப கான்சோனுடைய வவ்வல் சேரும் போது என்ன ஆகும், நமக்கு உயிரும் மெய்யும் சேர்ந்தால் நமக்கு உயிர்மெய் எழுத்து வரும்னு சொல்லி இதை ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க ஒரு மெய் இருக்குது, இங்க ஒரு உயிர் இருக்குது இல்லையா? சோ இந்த மெய் வந்து இந்த உயிரோட சேரும் போது நம்ம இந்த உயிர் மெய்யாக மாறுது. கான்சோனன்ட் வவ்வல் சேருமா ஆகுது, நமக்கு என்ன வேர்டு வருது அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்களேன், இவன் இப்பு பிளஸ் ஏன் வரும், பே அப்படின்னு சொல்றோம். இந்த இல் அப்படியே போட்டுக்கும். அப்ப பெல் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொன்னோம், பெல். பெல்னு சொல்லக்கூடாது, பெல் அந்த ப்ரொனன்சியேஷனை அப்படியே ரீட் பண்ணக்கூடாது, அப்படியே சொல்லக்கூடாது. பல டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தமிழ் இருக்க வேர்டை அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இது எப்படி பண்ணணும், பெல் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லினா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், SELL. எஸ்னா என்ன சார், எஸ்னா இஸ் சவுண்டு. ஈனா என்ன சார், ஏ சவுண்டு. எல்எல் என்ன சார், இல் சவுண்டு. அப்ப இஸ் பிளஸ் ஏ, இஸ் பிளஸ் ஏ இப்படி வரும்போது இது என்ன சவுண்ட் வரும், சே. ஓகேவா? அப்ப இது எப்படி பண்ணணும், செல் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும், செல் அப்படின்னு படிக்கணும். அடுத்து பாருங்க, YELL. இது எப்படி சார் படிக்கணும், ஒய்க்கு என்ன சார் சவுண்டு, ஒய்க்கு இ சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு, எல்எல்லுக்கு இல் சவுண்டு இல்லையா? சரி, இப்ப பாருங்களேன், இப்ப ஈயும் ஏவும் சேரும் போது இது எப்படி வரும், ஏ இல்லையா? எப்படி வரும், ஏ வந்துருச்சா? அதோட என்ன பண்றோம், இல் சேர்த்தா இதை எல் அப்படின்னு வரும். எப்படி படிக்கணும், எல் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்களேன், DELL. டீனா என்ன சார் சவுண்டு, டீனா இட் சவுண்டு. ஈன்னு என்ன சார் சவுண்டு, ஏ சவுண்ட். எல்னா இல். அப்ப சொல்லுங்க, இட்டு கூட்டல் ஏ, நீங்களே சொல்லிடுவீங்க. இட்டு கூட்டல் ஏன்னா வரும், டே. அப்ப டே வந்துருச்சு, அதோட இல் சேர்க்கும் போது இல். அப்ப அது டெல் அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் WELL. W என்ன சார், Wனா இவ் சவுண்ட் வரும், ஈனா ஏ சவுண்டு, எல்னா இல் சவுண்டு. ஓகேவா? சோ இவ் கூட்டல் ஏ என்ன சவுண்ட் வரும், பே. இவ்வு கூட என்ன சவுண்ட் வரும், பே. அதோட இல் சேரும்போது வெல். இது எப்படி படிக்கணும், வெல் அப்படின்னு படிக்கணும். அடுத்து HELL. HELL எப்படி படிக்கணும், ஹைச் என்ன சவுண்ட், இஹ். ஹைச் என்னது, இஹ் அப்படின்னு படிக்கணும். ஈனா ஏ, எல்எல்னா இல். அப்ப இஹ் கூட்டல் ஏ என்னது, ஹே. இஹ் கூட்டல் ஏ என்ன வரும், ஹே. அப்ப ஹே இந்த இல் சேரும்போது ஹெல் அப்படின்னு வரும். எப்படி வரும், ஹெல்னு வரும். ஓகேவா? சோ ஓகே, ஒன்ஸ் ஐ ரீகால் ஃபார் யூ. ஓகேவா? BELL இத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், பெல். எப்படி பண்ணனும், பெல். SELL எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், செல். YELL எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், எல். DELL எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், டெல். தென் WELL எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், வெல். Then final one, HELL. இதை எப்படி பண்ணணும், ஹெல் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். Have you understood clearly now?
ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் SMELL. எஸ்க்கு என்ன சவுண்டு? இஸ். எம்முக்கு என்ன சவுண்டு? இம். ஈக்கு ஏ. எல்எல்க்கு எல். இப்போ சொல்லுங்க சார், இதுவும் கான்சனண்டா இதுவும் கான்சனண்டா? ஓகேவா? ஸோ டே 7ல் 6ல் பார்த்துருப்போம், 6 5லலாம் பார்த்துருப்போம். ரெண்டு கான்சனண்ட் என்ன பண்ணணும் நம்ம? ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சுக்கோமா? ஸோ இஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இது கான்சனண்ட், இது வவல். அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தா என்ன ஒன்று சேர்க்கும்? உயிர் மெய் வந்து சொன்னோமா? இம்மு கூட்டல் ஏ என்ன சவுண்டு? மே. நெக்ஸ்ட் எல்னா இல். இப்போ என்ன சவுண்ட் வரும்? ஸ்மெல். இது எப்படி படிக்கணும்? ஸ்மெல். ஓகேவா? இஸ்ஸோட சவுண்ட் லைட்டா இருக்கணும். இஸ்மெல்னு சொல்லக்கூடாது. இஸ்ஸோட சவுண்டு ஸ்லைட்டா இருக்கணும், ஷார்ட் சவுண்டா இருக்கணும். மேயோட சவுண்டு லாங் சவுண்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப ஸ்மெல். இது எப்படி படிக்கணும்? ஸ்மெல். ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? நெக்ஸ்ட் TWELL. டிக்கு என்ன சவுண்டு? இட். டபிள்யூக்கு இவ். ஏக்கு ஈக்கு ஏ சவுண்டு, எல்லுக்கு இல் சவுண்டு. சொல்லுங்க பார்ப்போம். இங்கேயும் கான்சனண்ட், இங்கேயும் கான்சனண்ட். இப்போ முன்னாடி கான்சனண்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே வச்சுக்கோம். வச்சுக்கிட்டோம்னா தென் இவ்வு கூட்டல் ஏ என்ன சவுண்டு? வே. வந்துருச்சா? இவ்வு கூட்டல் ஏ என்ன சவுண்டு? வே. அப்ப வே அப்படியே போட்டுட்டேன், இந்த எல் அப்படியே போட்டுட்டேன். அப்ப இது என்ன வரும்? 12. 12. ஓகேவா? என்னது? இட்டோட சவுண்டு லைட்டா இருக்கு. 12. இட்டுன்னு சொல்ல, இட்டு வெல்னு சொல்லக்கூடாது. 12. ஓகேவா? எப்படி பண்ணணும்? 12. தென் SPELL. இது எப்படி பண்ணணும்? எஸ்க்கு இஸ், பிக்கு இப்பு, ஈக்கு ஏ, எல்எல்லுக்கு இல். இப்போ எப்படி சார் பண்ணணும்? இப்போ இஸ் இப்பு கான்சோனன்ட் கான்சோனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்பு ஏ. அப்போ இப்பு பிளஸ் ஏன்னு வரும், எனக்கு பே சவுண்ட் வரும். புரியுதா? சரி, லாஸ்டாக இல் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணப்ப? ஸ்பெல். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஸ்பெல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஸ்பெல்னு பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ஸோட எப்போதுமே ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டோட பிகினிங்ல இருக்கக்கூடிய மெய்யெழுத்து, அதாவது கான்சோனன்ட் லெட்டர்ஸ் எப்போ இருக்கும்? லைட் ப்ரொனவுன்சேஷன்ல தான் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இதை எப்படி படிக்கணும்? ஸ்பெல் அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க SWELL. எப்படி சார் படிக்கணும்? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு, எல்எல்லுக்கு இல்லு சவுண்டு. இப்போ சொல்லுங்க சார், இப்போ என்ன வரும்? இங்கேயும் கான்சோனண்ட், இங்கேயும் கான்சோனண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் என்ன பண்ணேன்? அப்படியே போட்டுக்கிட்டேன். தென் இங்க கான்சோனண்ட், இது வவல். ஸோ என்ன பண்ணேன்? இவ்வு கூட்டலே என்ன சவுண்ட்? எனக்கு வே. புரியுதா? இப்போ இவ்வு கூட்டலே வே. அடுத்து இந்த இல்லு அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இது எப்படி பண்ணா? ஸ்வெல். ஸ்வெல். ஓகேவா? இது ஸ்வெல். இஸ் வெல்னு சொல்லக்கூடாது, ஸ்வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹை அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா? ஸோ ஒன்ஸ் ஐ ரீகால் ஃபார் யூ. SMELL smell. SDWELL tell. SPELL spell. SWELL swell. Have you understood clearly now? So okay, I think this video will be helpful to update your reading skill. Yeah, do you have any clarification? You should text me in the text box. Otherwise, that is my number. That is my number I wrote on the board. If you have any clarification and if you have any doubt, you should text that number. That is the WhatsApp number of mine. You can text me through the WhatsApp. Otherwise, you may call that number. Okay. Thank you guys. Thank you for watching. Once I remind you and recall you, that if you are newcomers and new viewers of my channel, please like and subscribe my channel. Then only notify the video when I putting you. Okay. Thank you guys. Thank you for watching.